ஹாய் நண்பர்களே, இதான் உங்கள் டோரா வேர்ல்டு. நான் உங்கள் டோரா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ வீடியோ போட்டு 1 மாதம் ஆயிடுச்சு நண்பர்களே. ஸோ டேடிக்கு ஆன்ஜியோ பார்க்குறாங்கன்னு தான் நான் வீடியோ ஃபஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போடுறேன். ஸோ அது வந்து 1 மாதத்து ஆகிருக்கும் அந்த வீடியோ போட்டு. இப்போ அடுத்து இந்த வீடியோ. ஸோ டேடிக்கு வந்து ஆன்ஜியோ பார்த்தாங்க. பட் வந்து ஸ்டண்ட்டு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டாங்க. ஸோ 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் தான் டேடி இருந்தார். நான் வந்து எங்கள் ஆச்சி வீட்டுக்கு போயிட்டேன். ஆச்சி வீட்டுக்குள்ள தான் நான் இருந்தேன். 1 மாதமாக ஆச்சி வீட்டில் தான் நான் இருந்தேன். மம்மி தான் டேடியை பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலே இருந்தாங்க. ஸோ நல்லபடியாக ஆப்ரேஷனும் முடிஞ்சிடுச்சு. இப்போ வீட்டுக்கும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் நண்பர்களே. வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. நானும் ஆச்சி வீட்டிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் வீடு ரொம்ப குட்டியாக இருக்கும் நண்பர்களே. ஒரு 2 ரூம் தான் இருக்கும். ஒன்று கிச்சனு, ஒரு ரூமு. நான் எப்போவுமே ரூமில் தான் எப்பவுமே உங்கள் வீடியோ காட்டியிருப்பேன். ஸோ இப்போ அந்த ரூமில் வந்து டேடி தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஏன்னா என் ரூமில் தான் ஏசி இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் ஏசியில் தான் டேடி இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ ஏசியில் தான் இருக்கணுமா. ஸோ ஏசி தான், அதனால தான் என் ரூமில் நான் டேடியை இருக்க சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து கிச்சனுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன் நண்பர்களே. இப்போ கிச்சனில் தான் எனக்கு ஒரு பெட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே செட்டில் ஆகிட்டேன். இனிமேல் தான் டிவிலாம் வைக்கணும். ஸோ ஒரு மாதிரி போயிடுச்சு 1 மாதம். ஆச்சி வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியல. ஃபுல்லாக என் டேடி நினப்பு தான். நிறைய ப்ரே பண்ணேன் நண்பர்களே. எங்கள் டேடி சரியாகணும் அப்படின்னு ப்ரே பண்ணேன். பட் நான் ப்ரே பண்ணதுக்கு பலன் கடவுள் கொடுத்துட்டாரு. நல்லபடியாக டேடிக்கு ஆப்ரேஷனும் முடிஞ்சு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் கம்மியாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேடிக்கு. ஸோ 2 மந்தில் வந்து இன்னும் நல்லா நார்மலாக வந்துடுவாராம். ஸோ அப்புறமேல அவர் வேலைக்கெலாம் போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனே பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் பண்ணாங்க. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் தெரில டக்குன்னு. பட் அதனால் பெரிய ஹாஸ்பிட்டல் போல் அங்கே தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு அங்கேருந்து இங்கே வரத்துக்கே 1 ஹவருக்கு மேலே ஆகும் நண்பர்களே. அவ்வளோ தூரம் அந்த ஹாஸ்பிட்டல். இப்போ வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. இப்போ நார்மல் லைஃப்க்கு நாங்கள் திரும்பிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால தான் இன்றைக்கி வீடியோ போட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் ரெகுலர் கிளாஸ் போக முடியல காலேஜுக்கு. ஏன்னா டேடிக்கு வந்து செக் பண்ணுறதுக்காக அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு மம்மி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் என்னால் ரெகுலர் கிளாஸ் போக முடில. ஸோ எனக்கு வந்து மம்மி கூட்டிகிட்டு தான் போகணும், உங்களுக்கே தெரியும்ல. ஸோ அதனால் வீட்டில் தான் நான் இப்போ இருக்கேன். இனிமேல் தான் ரெகுலர் கிளாஸ் போகணும். ஸோ காலேஜில் சொல்லிட்டேன். திரும்ப ஒரு வாட்டி சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இனிமேல் செமஸ்டர்லாம் ஸ்டார்ட் ஆகிடும்ல. ஸோ இனிமேல் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் நண்பர்களே. இப்போ தான் கொஞ்சம் நார்மல் லைஃப்குள்ளே நான் வந்திருக்கேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோ போட்டுடலாம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தியில் சரி இன்றைக்கே வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு இன்றைக்கி வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இன்னும் 2 மந்தில் டேடி நார்மல் லைஃப்கே வந்துடலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் கொடுங்க நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.